இன்று விடியற்காலையிலேயே அமைதி முதியோர் இல்லத்தில் அமர்ந்திருந்த கமலா அவர்களின் கண்கள் அந்த இல்லத்தின் பெரிய இரும்பு கதவையே ஒரு வேட்டைக்காரனைப் போல உற்று பார்த்துக் கொண்டிருந்தன. கடந்து செல்லும் ஒவ்வொரு வாகனத்தின் சத்தத்தை கேட்கும்போதும் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விடும். ஆனால் அடுத்த கணமே முகம் ஏமாற்றத்தால் வாடிவிடும். அவர் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து 1 வருடம் முழுதாக முடியப் போகிறது. சரியாக 1 வருடத்திற்கு முன்னால் இதே நாளில்தான் அவருடைய பேரனின் 4வது பிறந்த நாளுக்காக மகன் மற்றும் மருமகள் ஒரு பிரம்மாண்ட விருந்து அளித்தனர். வீடு முழுவதும் விருந்தினர்களால் நிறைந்திருந்தது. அந்த வீட்டில் தனக்கு கிடைக்கப் போகும் கடைசி மகிழ்ச்சி அதுதான் என்று கமலாவிற்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. விருந்து முடிந்த 1 வாரத்திலேயே மகன் சுரேஷும் மருமகள் பிரியாவும் வெளிநாட்டுச் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டனர். அம்மா, நாங்கள் 1 மாதத்திற்கு ஐரோப்பா செல்கிறோம். நீங்கள் எப்படி வீட்டில் தனியாக இருப்பீர்கள்? உங்களை சரியாக கவனித்துக் கொள்ளவும் ஆள் இருக்காது. உங்களுக்குத்தான் தெரியுமே சுவர்களில் எவ்வளவு ஈரப்பதம் படிந்திருந்தது என்று. இப்போது வேலை நடந்து கொண்டிருப்பதால் தூசி மற்றும் சத்தத்தில் நீங்கள் சிரமப்படுவீர்கள். அந்த வேலை மட்டும் முடிந்துவிட்டோம். பிறகு உங்களை மரியாதையோடு வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறோம். அந்த பழுது பார்க்கும் வேலை இன்னும் சில காலம் இழுத்தது. பார்த்துக் கொண்டிருக்கும்போதே 3 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. அந்த இல்லத்தில் இருந்த அவரது வயதுடைய பெண்கள் ஏற்கனவே அவருக்கு புரிய வைத்திருந்தார்கள். கமலா சகோதரி, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களை இங்கே வைப்பதற்காகச் சொல்லப்படும் சாக்குப் போக்குகள்தான் இவை. இனி யாரும் வரப்போவதில்லை. ஆரம்பத்தில் யாராவது அப்படிச் சொன்னால் கமலா அவர்கள் சண்டைக்குப் போவார். என் சுரேஷ் அப்படிப்பட்டவன் இல்லை என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வார். ஆனால் மாதங்கள் உருண்டோடின. தொலைபேசி அழைப்புகளில் சாக்குப் போக்குகளைத் தவிர வேறொன்றும் கிடைக்காத போது அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் கைப்பிடி மணலாய் நழுவிப்போனது. வாகனங்கள் வந்தும் போய்க் கொண்டும் இருந்தன. ஆனால் அவர் காத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு வாகனம் மட்டும் வரவே இல்லை. ஆனால் இன்றைய தினம் அவரது பொறுமையை சோதிப்பதாக இருந்தது. இன்று அவரது பேரன் ஆதித்யனின் 5வது பிறந்த நாள். மகன் மீது வைத்திருந்த நம்பிக்கை ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் பேரன் மீதான பாசத்தின் நூல் இப்போதும் அவரது மூச்சோடு பிணைக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரே ஒரு முறை மட்டும் அவனை கண்குளிர பார்க்க விரும்பினார். 1 மணி நேரமாக இப்படியே வாசலையே பார்த்துக் கொண்டிருந்ததில் அவரது பொறுமை எல்லை மீறியது. கடந்த 1 வருடமாகச் சிறுகச் சிறுகச் சேர்த்த அந்த பொறுமை என்னும் அணை இன்று ஒரே அடியில் உடைந்து போனது. ஒரு பிடிவாதமான வைராக்கியம் அவரது பலவீனமான மன உறுதியை மீண்டும் பலப்படுத்தியது. இல்லை, இன்று என் ஆதித்யனைப் பார்த்தே தீருவேன். எது நடந்தாலும் சரி, ஆனால் நான் இதே அடையாளத்தோடு சென்றால் ஒருவேளை வீட்டின் வாசற்படியை கூட தாண்ட முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். பிரியாவின் முகம் அவர் கண்முன்னே வந்து போனது. அதில் அவர் மீது மரியாதைக்கு பதில் வெறுப்பு மட்டுமே நிறைந்திருந்தது. சுரேஷும் கூட வாசலிலேயே ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லி தன்னை திருப்பி அனுப்பிவிடுவான். எனவேதான் அங்கே மாறுவேடத்தில் செல்வது என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் காப்பாளரிடம் அனுமதி வாங்க வேண்டியது பாக்கியிருந்தது. அவர் மேலாளர் அலுவலக கதவைத் தட்டினார். மேலாளர் கணேசன் ஒரு நல்ல மனிதர். இந்த முதியவர்களின் வலியை புரிந்து கொண்டவர். ஆனால் விதிகளுக்கு கட்டப்பட்டவர். உள்ளே வாருங்கள் கமலா அவர்களே என்றார் அவர். கமலா அவர்கள் தனது குரலில் முடிந்தவரை நெல்லத்தையும் தீனத்தையும் வரவழைத்துக் கொண்டு கூறினார். கணேசன் சார், எனக்கு இன்று மாலை வரை விடுப்பு வேண்டும். இன்று கிராமத்திற்கு போன் செய்தபோது என் நாத்துனார் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருப்பதாக தெரிந்தது. ஒருவேளை இதுதான் அவரது கடைசி காலமாக இருக்கலாம். பொய் சொல்லும்போது கணேசன் அவரது கண்களை உற்றுப் பார்த்தார். அந்த கண்களின் ஆழத்தில் ஒருவிதமான கையறு நிலையும் வலியும் நிறைந்த கடல் தெரிந்தது. அதை பார்த்த பிறகு அவரால் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. அவர் ஒரு பதிவேட்டை முன்னால் தள்ளிச், சரி கமலா அவர்களே, இங்கே கையெழுத்து போடுங்கள். மாலைக்குள் திரும்பி வந்துவிடுங்கள் என்றார்.
இப்போது கமலா தன்னை யாரும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஒரு உருவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. கவலையும் தனிமையும் எனும் கரையான் ஏற்கனவே அவரது உடலை உள்ளுக்குள் அரித்து ஓட்டையாக்கியிருந்தது. வயது தராத சுருக்கங்களை கடந்த ஓராண்டு கால வேதனை அவரது நெற்றியில் செதுக்கியிருந்தது. ஒரு காலத்தில் நிறைவாக தெரிந்த அவரது முகம் இப்போது ஒட்டிப் போயிருந்தது. கண்ணெலும்புகள் துருத்திக் கொண்டிருந்தன. தலையில் படர்ந்திருந்த வெள்ளிக் கம்பி போன்ற நரைமுடி இப்போது மிக அடர்த்தியாகி இருந்தது. ஆங்காங்கே சில கருப்பு முடிக்கோடுகள் மட்டுமே எட்டிப் பார்த்தன. அவர் இப்போது முன்பை விட அதிகமாகவே மாறிப்போயிருந்தார். இருந்தாலும் அவர் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க விரும்பவில்லை. அவர் நடுக்கத்துடன் தனது பெட்டியை திறந்தார். அதில் சுரேஷ் விட்டுச் சென்ற சில புடவைகள் மட்டுமே இருந்தன. அவரது கண்ணாடி மூலமாக மகன் மற்றும் மருமகள் அவரை அடையாளம் கண்டுவிடக்கூடும். எனவே அவர் தனது அறைக்கு அருகில் இருந்த லட்சுமி அவர்களின் அறைக்குச் சென்றார். லட்சுமிக்கு சமீபத்தில்தான் கண்ணில் புரி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. இப்போது அவர் தனது பழைய கண்ணாடியை அணிவதில்லை. லட்சுமியிடமிருந்து அவரது பழைய தடிமனான மற்றும் கருப்பு சட்டமிட்ட கண்ணாடியை கமலா வாங்கிக் கொண்டார். லட்சுமி சகோதரி, கொஞ்சம் உங்கள் பழைய கண்ணாடியை கொடுங்களேன். என் கண்களில் ஏதோ உறுத்துவது போல் இருக்கிறது. வெயிலில் பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்றார். லட்சுமி உடனே அந்த கண்ணாடியை கொடுத்தார். கமலா அந்த கண்ணாடியை அணிந்த உடனேயே உலகம் மங்கலாகத் தெரிந்தது. ஆனால் ஒருவேளை அதுதான் அவசியமாக இருந்தது. அந்த மங்கலான காட்சிக்குப் பின்னால் அவருடைய பாசம் நிறைந்த, அனைவருக்கும் தெரிந்த கண்கள் மறைந்து போயின. அவர் கண்ணாடியில் தன்னை பார்த்தார். கண்ணாடி கூட அவரை அடையாளம் காண முடியவில்லை. அது வேறு யாரோ ஒரு பெண்ணைப் போல இருந்தது. கலைப்படைந்த தோற்றுப்போன உலகத்தின் அடிகளைத் தாங்கிய ஒரு பெண். அவர் தனது இடுப்பை வேண்டுமென்றே இன்னும் கொஞ்சம் வளைத்துக் கொண்டார். நடையில் ஒரு கையறுநிலையை வரவழைத்துக் கொண்டு புடவை முந்தானையை தலைக்கு மேல் இழுத்து போர்த்தி அதில் பாதியளவு முகத்தை மறைத்துக் கொண்டார். இப்போது அவர் கமலா இல்லை. சுரேஷின் தாய் இல்லை. ஆதித்யனின் பாட்டியும் இல்லை. அவர் ஒரு பெயரற்ற, அடையாளமற்ற பெண். உலகத்தின் கூட்ட நெரிசலில் எவரும் கவனிக்காத, யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத ஒரு பெண். அவர் தனது சொந்த அடையாளத்தின் கல்லறையிலேயே நின்றிருந்தார். அந்த கல்லறையில் கண்ணீர் சிந்தக்கூட அவருக்கு அனுமதி இருக்கவில்லை. இல்லத்திற்கு வெளியே உள்ள உலகம் இன்று அவருக்கு முற்றிலும் மாறுபட்டதாக தெரிந்தது. ஒரு வருடமாக அவர் இந்த புற உலகத்தை பார்த்ததே இல்லை. அவரது கண்ணாடியின் மங்கலான திரைக்குப் பின்னால் நினைவுகளின் தெளிவான ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிறைந்த கடந்த காலம், மறுபக்கம் வேதனையான நிகழ்காலம். வீடு நெருங்க அவரது கால்கள் பாரமாகின. இறுதியாக அவர் அந்த திருப்பத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்து அவரது இரண்டடுக்கு வீடு தெளிவாகத் தெரிந்தது. வீடு அப்படியேதான் இருந்தது. ஆனால் இன்று அதன் மீது பலூன்களும் வண்ணமயமான அலங்காரத் தோரணங்களும் தொங்கிக் கொண்டிருந்தன. நுழைவு வாயிலும் அழகிய தங்க மற்றும் கருப்பு நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று அவரது ஆதித்யனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அதில் அவரோ அழைக்கப்படாத ஒரு விருந்தினராகச் சென்று கொண்டிருந்தார். வீட்டின் வெளியே இருந்த அந்த அரசமரம், அதன் அடியில் அமர்ந்துதான் அவர் தனது தோழிகளுடன் கதை பேசுவார். அதன் மறைவில் அவர் நின்று கொண்டார். தைரியம் குறைந்து கொண்டே வந்தது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்ன காரணம் சொல்லி உள்ளே செல்வது என்று அவர் தயங்கினார். அவர் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவர்களது வீட்டு வேலைக்காரி ராஜாத்தி வீட்டை நோக்கிச் சென்று கதவு மணியை அழுத்தியதைக் கண்டார். ஒரு நிமிடம் கழித்து கதவு திறந்தது. பிரியா வெளியே வந்தாள். பார்ட்டி ஏற்பாடுகள் மற்றும் விருந்தினர்களை கவனிக்கும் பதற்றத்தில் அவரது முகம் சிவந்து போயிருந்தது. மேடம், இன்று என்னால் வேலைக்கு வர முடியாது, ராஜாத்தி பதற்றத்துடன் கூறினாள். எனக்கு ஒரு முக்கியமான வேலையாக ஊருக்கு போக வேண்டியிருக்கிறது. இன்றே வா பிரியா அவள் மீது எரிந்து விழுந்தாள். உனக்கு இன்றைக்குத்தான் எல்லா முக்கியமான வேலைகளும் நினைவுக்கு வருகிறதா?
வீட்டுக்கு ஏகப்பட்ட விருந்தினர்கள் வரப்போகிறார்கள். நீ என்னவென்றால் வீடு போய் கேட்கிறாய். ஆனால் எனக்கு இன்று வேலைக்கு யாராவது ஒருவர் கண்டிப்பாக தேவை. மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்த கமலா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது காதுகள் மரத்துப் போயின. ராஜாத்தி ஒரு கணம் யோசித்துவிட்டு பிறகு சொன்னாள், சரி மேடம், என் மாமியார் ஒப்புக்கொண்டால் அவரை அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அவளுடைய பிரியா கதவை ஓங்கி அறைந்து சாத்திவிட்டு உள்ளே சென்றாள். ராஜாத்தி ஏமாற்றத்துடன் திரும்பி நடந்தாள். ஒரு கணம் அந்த தெருவில் நிசப்தம் நிலவியது. அரசமரத்து இலைகளின் சலசலப்புக்கு இடையே கமலா அவர்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். விதியின் விளையாட்டைப் பாருங்கள். எந்த வீட்டில் தாயாக உள்ளே நுழைய எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தனவோ அதே வீட்டில் ஒரு வேலைக்காரியான இடம் காலியாக இருந்தது. விதி அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது. ஆனால் அதற்கான விலை அவருடைய சுயமரியாதை. ஒரு கணம் மீண்டும் இல்லத்திற்கே திரும்பிச் சென்று விடலாமா என்று அவர் மனம் எண்ணியது. இந்த அவமானத்தை விட இல்லத்தின் தனிமையே மேலானது என்று தோன்றியது. ஆனால் அந்த மங்கலான கண்ணாடிக்கு அப்பால் அவருக்கு ஆதித்யனின் சிரித்த முகம் தெரிந்தது. பேரன் மீதான பாசம் அவரது உடைந்த சுயமரியாதையை ஒன்று திரட்டி ஒரு விசித்திரமான தைரியத்தை கொடுத்தது. அவர் தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டார். இன்று தனது பேரனை ஒருமுறை கண்குளிர பார்ப்பதற்காக அவர் ஒரு வேலைக்காரியாக மாற வேண்டியிருந்தது. அவர் மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்தார். அவரது காலடிகள் வெறும் தரையில் படவில்லை. அவரது சுயமரியாதையின் சாம்பல் மீது பதியப்பட்டன. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு முன்னே சென்று கதவு மணியின் மீது விரலை வைத்தார். மணியின் சத்தம் கேட்டதும் கதவு ஒரு வேகத்தோடு திறந்தது. எதிரே பிரியா நின்றிருந்தாள். அவளது முகம் பதற்றத்திலும் எரிச்சலிலும் சிவந்து போயிருந்தது. ராஜாத்தியின் மறுப்பு அவளது நெற்றியில் கவலை கோடுகளை ஆழமாகச் செதுக்கியிருந்தது. யார்? அவளது கேள்வி ஒரு அம்பை போல வந்து தைத்தது. கமலாவின் இதயம் தொண்டைக்கே வந்துவிட்டது. அவர் தனது குரலை மாற்றிக்கொண்டு மெதுவாகச் சொன்னார், நான் லட்சுமி. அவர் தனது வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்னரே பிரியாவின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. ராஜாத்தி தனது மாமியாரை அனுப்பிவிட்டாள் என்று அவள் நினைத்துக் கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த எரிச்சலுக்கு பதில் ஒரு சுயநலமான நிம்மதி பரவியது. சரி புரிந்தது. கடவுளுக்கு நன்றி. அவளுக்கு அவர் ஒரு மனிதராக தெரியவில்லை, ஒரு தீர்வாகத் தெரிந்தார். வீட்டு வேலைகளை முடித்துக் கொடுக்கப் போகும் 2 கைகளாகவே அவர் தெரிந்தார். அவள் அவரை உள்ளே இழுப்பது போல அழைத்துச் சென்று வேகமாக கதவைச் சாத்தினாள். கமலா அவர்கள் வாசற்படியை தாண்டி உள்ளே கால் வைத்தவுடன் அந்த வீட்டின் பரிச்சயமான வாசம் ஒரு பலமான காற்றைப் போல அவர் மீது மோதியது. இது அதே வீடுதான். இதன் ஒவ்வொரு மூலையும் அவரது பாசத்திற்கு சாட்சியாக நின்றவை. சோபாவின் மீது கிடந்த குஷன்கள் அதன் உரைகளை தனது சொந்த கைகளால் அவரே தைத்திருந்தார். சுவரில் மாட்டியிருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் அந்த பெரிய புகைப்படம், இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே இருந்தவர் ஒரு நிமிடம் அழுகையின் விளிம்பிற்கு சென்று விட்டார். ஆனால் அடுத்த கணமே அவரது கண்கள் பேரன் ஆதித்யனைத் தேடத் தொடங்கின. என்ன ஆச்சு? எதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? வேலை செய்யத்தானே வந்தாய்? அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முதலில் காய்கறிகளை வெட்டு, சீக்கிரம் செய். மாலையில் எல்லா விருந்தினர்களும் வந்துவிடுவார்கள். கமலா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு இயந்திரத்தைப் போல அமைதியாக சமையலறைக்குள் சென்றார். பாத்திரம் கழுவும் சிங் வழிந்து கொண்டிருந்தது. அவர் குழாயைத் திறந்து பாத்திரங்களைத் தேய்க்கத் தொடங்கினார். அப்போது உள்ளே இருந்த அறையிலிருந்து குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்டது. 5 வயது சிறுவன் ஒருவன் புயலைப் போல ஓடி வெளியே வந்தான். அவன் நீல நிறத்தில் ஒரு அழகான சர்வாணி அணிந்திருந்தான். அதில் அவன் ஒரு இளவரசனைப் போலவே தெரிந்தான். ஆதித்யனைப் பார்த்ததும் கமலா அப்படியே சிலையாக உறைந்து நின்றார். அவரது கைகள் அப்படியே நின்றன. ஓடிச் சென்று
அவனைத் தனது அணைப்பில் ஏந்திக் கொண்டு அவரது நெற்றியில் முத்தமிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே என்று கத்த வேண்டும் போல அவர் மனம் துடித்தது. ஆனால் அவர் தனது நிலையை அறிந்திருந்தார். அவர் அப்போது பாட்டி அல்ல லட்சுமி. அவர் தூரத்தில் இருந்தே அவனை பார்த்து கொண்டிருந்தார். கண்களில் பெருக்கெடுத்து வந்த கண்ணீரை தனது புடவை முந்தானையின் ஓரத்தால் துடைத்துக் கொண்டே இருந்தார். ஆதித்யன் அவர் பக்கம் ஒரு பார்வை கூட வீசாமல் பொம்மைகளின் உலகில் மூழ்கி மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதற்காக தோட்டத்திற்கு ஓடினான். அவன் ஒரு நிமிடம் கூட நிற்கவில்லை. சமையலறையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மூதாட்டியின் கண்கள் தன்னை இவ்வளவு இயக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை அவன் கவனிக்கவே இல்லை. சுரேஷ் மொபைலில், ஆமாம் நண்பா, மாலையில் கண்டிப்பாக வா. மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வா. இல்லை என்றால் நான் கோபித்துக் கொள்வேன். இப்படிச் சொல்லிவிட்டு அவன் ஒரு செயற்கையான சிரிப்பைச் சிரித்தான். அப்போது அவரது பார்வை சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த லட்சுமி மீது விழுந்தது. ஒரு கணம், ஒரே ஒரு கணம் மட்டும் அவனுக்கு ஒரு இனம் புரியாத நெருக்கம் உணரப்பட்டது. அந்த பெண்ணின் வளைந்த முதுகிலும் உடல்வாகிலும் ஏதோ ஒன்று அவரது தாயை அவனுக்கு நினைவுபடுத்தியது. ஆனால் அடுத்த கணமே அவன் அந்த எண்ணத்தை உதறித் தள்ளினான். இது எப்படி அம்மாவாக இருக்க முடியும்? அவர்தான் அங்கிருக்கிறாரே. வீடு விருந்தினர்களால் நிறைந்தது. சுரேஷின் நண்பர்கள், பிரியாவின் தோழிகள், சில தூரத்து உறவினர்கள் என அனைவரும் வந்திருந்தனர். அந்த அவையில் விலை உயர்ந்த அத்தரின் நறுமணமும் இசையின் சத்தமும் எதிரொலித்தன. அந்த இரைச்சலுக்கு நடுவே கமலா அவர்கள் சில நேரங்களில் விருந்தினர்களுக்கு தண்ணீரும், சில நேரங்களில் டீ மற்றும் தின்பண்டங்கள் அடங்கிய தட்டுகளையும் வழங்கிக் கொண்டிருந்தார். கேக் வெட்டப்பட்டது. ஹாப்பி பர்த்டே டு யூ ஆதித்யன் என்ற இசைக்கு ஏற்ப அனைவரும் கைதட்டினார்கள். ஆதித்யன் கேக்கை வெட்டி முதல் துண்டை சுரேஷுக்கும் பிரியாவிற்கும் ஊட்டினான். கமலா அவர்கள் தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார். ஆதித்யன் ஒருமுறையாவது தன் பக்கம் பார்க்க மாட்டானா என்று அவர் இதயம் ஈங்கியது. ஆனால் அவரது உலகமோ அவரது நண்பர்களிடமும் பிறந்தநாள் பரிசுகளிடமும் மட்டுமே சுருங்கிப் போயிருந்தது. அப்போது சுரேஷின் தூரத்து உறவினரான மீனாட்சி என்ற மூதாட்டி அங்கும் இங்கும் தேடியபடி ஒரு கேள்வியைக் கேட்டார். சுரேஷ் மகனே, எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் உன் அம்மா எங்கே? அவர் இல்லாமல் இந்த வீட்டின் விசேஷமே அரைகுறையாகத் தெரிகிறது. அவர் ஆதித்யன் மீது உயிரையே வைத்திருப்பாரே, எங்கேன்னு வெளியே சென்றிருக்கிறாரா? இந்தக் கேள்வி ஒரு அம்பை போல வந்து தைத்தது. ஆனால் சுரேஷும் பிரியாவும் இதற்கு ஏற்கனவே தயாராக இருந்தனர். பிரியா ஒரு கைதேர்ந்த நடிகையைப் போல தன் முகத்தில் கவலையையும் அன்பையும் கலந்த புன்னகையை வரவழைத்துக் கொண்டு சொன்னாள். என்ன சொல்வது? மீனாட்சி அத்தை புனித பயணம் சென்றிருக்கிறார். 4 முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது அவரது பல காலத்து ஆசை. பிறகு போகலாம் என்று நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. ஏற்கனவே பேசி வைத்திருந்த வசனத்தைச் சொல்வது போல சுரேஷ் உடனே அந்த பேச்சைத் தொடர்ந்தார். அவரது குரலில் ஒரு பொய்யான பெருமையும் ஆத்ம திருப்தியும் இருந்தது. ஆமா அத்தை, இந்த வயதில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று நாங்கள் எவ்வளவோ தடுத்தோம். ஆனால் அவரோ, மகனே, என் வாழ்நாள் முழுவதையும் உங்களுக்காகவே செலவழித்து விட்டேன். இப்போது கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்துக் கொள்கிறேன். எப்போது அழைப்பு வரும் என்று யாருக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார். அம்மாவின் ஆசைக்கு முன்னால் வேறென்ன? சுரேஷின் முதுகை தட்டிக் கொடுத்தபடி அவரது நண்பன் சொன்னான். நிஜமாகவே சுரேஷ், நீ இன்றைய காலத்து சிரவணகுமார். இந்த காலத்தில் யாரப்பா பெற்றோருக்காக இவ்வளவு யோசிக்கிறார்கள்? உனக்கு ஒரு சல்யூட். இந்த புகழ்ச்சியான வார்த்தைகளைக் கேட்டு சுரேஷும் பிரியாவும் பூரித்துப் போயிருந்தனர். ஆனால் கமலா அவர்களுக்கோ அந்த வார்த்தைகள் காதுகளில் ஊற்றப்பட்ட உருக்கப்பட்ட ஈயத்தைப் போல இருந்தன. அவரது ஆத்மா ரணமானது. எந்த தாயின் உடல்நலத்தைப் பற்றி விசாரிக்கக்கூட மகனுக்கு நேரமில்லையோ என்று அதே தாயின் பொய்யான புனித பயணத்தைக் கூறி தனது பெருமை எனும் கட்டிடத்தை அவன் எழுப்பிக் கொண்டிருந்தான். இந்த துரோகம், இந்த வேஷம், இந்த பச்சை போய் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
நடுக்கம் எடுத்து அவரது கைகளில் இருந்த தண்ணீர் டம்ளர்கள் நிறைந்த அந்த தட்டு நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு பயங்கர சத்தத்தோடு தரையில் விழுந்து சிதறியது. கண்ணாடித் துண்டுகள் சிதறித் தெரித்தன. இசை நின்றது. அனைவரது காலடிகளும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றன. அனைவரது கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. அங்கே ஒரு வயதான வேலைக்கார பெண்மணி சிதறிக்கிடந்த கண்ணாடி துண்டுகளுக்கு நடுவே நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். அந்த பதற்றத்தில் அவர் குனிய முயன்றபோது அவரது முகத்தில் இருந்த அந்த தடிமனான கண்ணாடி நழுவி விழுந்தது. தலையில் இருந்த முந்தானையும் சரிந்தது. ஒரு கணம் அங்கே மயான அமைதி நிலவியது. உண்மை அனைவர் முன்னிலையிலும் வந்து நின்றது. எல்லோரும் வேலைக்கார பெண் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த பெண் சாதாரண வேலைக்காரி அல்ல. இப்போது அனைவர் முன்னிலையிலும் சுரேஷ் சொன்ன புனித பயணம் சென்ற அவரது தாய் கமலா நின்றிருந்தார். அதே முகம். எந்த முகத்தை இப்போதுதான் அந்த சிரவணகுமார் மகன் நினைவுகூர்ந்தானோ அதே முகம். கமலாதானே இந்த வீட்டின் தலைவி மற்றும் சுரேஷின் அம்மா மீனாட்சி அத்தை அவரை உற்று பார்த்து கொண்டே கேட்டார். அவர் ஒரு அடி முன்னோக்கி வைத்தார். அவரது கண்கள் நம்பிக்கையற்று விரிந்திருந்தன. அவர் கமலாவை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தார். அவனுடைய அம்மா புனித பயணத்தில் அல்லவா இருந்தார். இது என்ன மாதிரியான புனித பயணம்? சுரேஷ் மற்றும் பிரியாவின் முகங்கள் பேயறைந்தது போல வெளுத்துப் போயின. அவர்களின் நாக்கு மேல்வாயுடன் ஒட்டிக் கொண்டது. சற்று நேரத்திற்கு முன்பு யாருடைய முகங்களில் புகழ்ச்சியின் பிரகாசம் இருந்ததோ இப்போது அந்த முகங்களில் அவமானமும் பிடிபட்ட குற்ற உணர்வும் கரியை பூசியது போல தெரிந்தன. எந்த விருந்தினர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு சுரேஷின் முதுகை தட்டிக் கொடுத்தார்களோ அவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இரகசியமாக பேசத் தொடங்கினர். நான் புனித பயணத்திற்கு செல்லவில்லை. முதியோர் இல்லத்திற்குத்தான் சென்றிருந்தேன். என் பிள்ளைகள் சில நாட்கள் அங்கே தங்கியிருக்குமாறு என்னிடம் சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு என்னை கூட்டிச் செல்ல வரவே இல்லை. என்னை பார்க்கவும் வரவில்லை. ஆனால் இன்று என் ஆதித்யனின் பிறந்த நாள் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் பொறுமை தீர்ந்துவிட்டது. என் பேரனை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் என் கண்கள் குளிர அவனை பார்க்க விரும்பினேன். ஒருவேளை நான் என் பழைய அம்மாவாக இந்த வாசலுக்கு வந்திருந்தால் ஒருவேளை என்னை வாசற்படியிலிருந்தே திருப்பி அனுப்பியிருப்பார்கள். அதனால்தான் மாறுவேடமிட்டு வந்தேன். சுரேஷும் பிரியாவும் பூமி பிளந்து தங்களை விழுங்கிக் கொள்ளாதா என்று எங்கும் அளவிற்கு அவமானத்தில் கூனிக் குறுகினர். கமலா அவர்கள் தனது மகன் மீது ஒரு கடைசி பார்வையை வீசினார். பிறகு அவரது கண்கள் அந்த கூட்டத்திற்கு நடுவே தன் ஆதித்யனை தேடின. அவன் கேக் மேஜைக்கு அருகே மற்ற குழந்தைகளுக்கு நடுவே மிரட்சியுடன் நின்று கொண்டிருந்தான். நடக்கும் இந்த நாடகங்கள் எதையும் அறியாதவனாக அவன் தன் பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனால் இன்னும் அவரை அடையாளம் காண முடியவில்லை. எப்படியும் பொய்யின் திரை கிழிந்துவிட்டது என்று அவர் மெதுவாக கூறினார். நான் யார் என்பது இப்போது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அப்படியானால் எதற்காக என் சுயமரியாதையை பணயம் வைத்தேனோ அந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்றிக் கொள்கிறேன். இதைச் சொல்லிவிட்டு அவர் மெல்ல மெல்ல முன்னேறினார். ஆதித்யனின் முன்னால் சென்று தனது நடுங்கும் முழங்கால்களை தரையில் ஊன்றி அமர்ந்தார். ஒரு வருடமாக கல்லாய் போயிருந்த அவரது கண்கள் இப்போது அருவியாய் கொட்டத் தொடங்கின. என் செல்லமே, இந்த வார்த்தை ஒரு விம்மலோடு அவர் வாயிலிருந்து வெளிப்பட்டது. பிறகு அவர் தனது இரு கைகளையும் விரித்து ஆதித்யனை தன் பக்கம் இழுத்து மார்போடு இறுக அணைத்துக் கொண்டார். இது வெறும் அணைப்பு மட்டுமல்ல, ஓராண்டு கால தவிப்பின் முடிவு. அவர் ஆதித்யனின் தலைமுடியே தடவிக் கொடுத்தார். அவனது அந்த புசுபுசுவென்ற கன்னங்களிலும் நெற்றியிலும் இடைவிடாமல் முத்தமிட்டார். அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு மாதக் காத்திருப்பும் கலந்திருந்தது. பாலைவனத்தில் தாகத்தோடு அலைந்து திரிந்த ஒருவன் இறுதியாக ஒரு நீர்நிலையைக் கண்டறிந்து தனது பல வருட தாகத்தை தீர்த்துக் கொள்வதைப் போல அது இருந்தது. அதுவரை மிரட்சியுடன் இருந்த ஆதித்யனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவனுக்கு தனது பாட்டியின் நடுங்கும் கைகளும் அவரது
கண்ணீரின் வெம்மையும் அந்த விம்மலும் ஏதோ ஒரு உணர்வைத் தந்தன. அவனும் பயந்து பயந்து தனது சின்னஞ்சிறு கைகளை அவரது முதுகின் மீது வைத்தான். இந்தக் காட்சியைக் கண்டு அங்கிருந்த பலரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மீனாட்சி அத்தைதான் அழுவதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தன் முகத்தை புடவை முந்தானையால் மறைத்துக் கொண்டார். தனது ஆசை நிறைவேறிய பிறகு கமலா அவர்கள் மெதுவாக ஆதித்யனை தன்னிடமிருந்து விடுவித்தார். பிறகு எந்த ஒரு உணர்ச்சியும் இன்றி சரி நான் வருகிறேன் என்று மட்டும் சொன்னார். அப்போது சுரேஷின் நண்பன் விஜய் அதுவரை அமைதியாக இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தவன் முன்னோக்கி வந்தான். அவன் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் பண்புள்ள இளைஞன். அவன் தரையில் கிடந்த கமலா அவர்களின் கண்ணாடியை எடுத்து அதை துடைத்துவிட்டு சுரேஷையும் பிரியாவையும் கோபமான பார்வைகளால் பார்த்தான். அவனது கண்களில் வெறுப்பும் வருத்தமும் ஒரு சேரத் தெரிந்தன. அவன் கமலா அவர்களின் பக்கம் திரும்பி அவர் கையில் கண்ணாடியை கொடுத்துவிட்டு கைகூப்பி தலை குனிந்து சொன்னான், அம்மா, நீங்கள் என்னுடன் வாருங்கள். என் வீடு சிறியதுதான். ஆனால் என் வீட்டில் உங்களுக்கான இடம் என் தலைக்கு மேல் இருக்கும். உங்களை நான் மரியாதையுடன் நடத்துவேன். விஜயின் வார்த்தைகள் கமலா அவர்களுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த சுயமரியாதையை தட்டி எழுப்பியது போல இருந்தன. அவர் தன் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு விஜயின் தலையில் கை வைத்து வருடியபடி சொன்னார், பல்லாண்டு காலம் வாழ்வாயாக மகனே, கடவுள் உன்னை நன்றாக வைத்திருப்பார். பிறகு ஒரு கணம் நிறுத்திவிட்டுச் சொன்னார், ஆனால் சொந்த இரத்தமே தண்ணீராகிப் போன பிறகு நான் எப்படி ஒரு அந்நியருக்கு பாரமாக இருக்க முடியும்? இருந்தாலும் மகனே, உன்னுடைய எண்ணங்களை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. அவர் தன் மகன் மற்றும் மருமகள் மீது ஒரு பார்வையை வீசினார். இப்போது அவர் கண்களில் கோபமோ வெறுப்போ இல்லை. மாறாக ஒரு ஆழமான, மிக ஆழமான சோகம் மட்டுமே இருந்தது. எனக்கான இடம் இனி அதுதான். எங்கே என் விதி என்னை ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்துவிட்டதோ அங்கேதான். அமைதி, முதியோர் இல்லம். இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவர் திரும்பினார். யாரையும் திரும்பிப் பார்க்காமல் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினார். இப்போது அவரது காலடிகளில் எந்த ஒரு கையறு நிலையும் இல்லை. மாறாக எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒருவருக்கு கிடைக்கும் அந்த பேரமைதி அவரிடம் இருந்தது. அவர் சென்ற பிறகு மீனாட்சி அத்தை இவ்வளவுதான் சொன்னார், சுரேஷ், நீ உன் அம்மாவுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, மனிதநேயத்திற்கே துரோகம் செய்துவிட்டாய். கடவுள் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, சுரேஷ் மற்றும் பிரியாவின் மனசாட்சியின் மீது விழுந்த அறைதல்கள். சுரேஷ், நீ உன் அம்மாவுக்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, மனிதநேயத்திற்கே துரோகம் செய்துவிட்டாய். கடவுள் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, சுரேஷ் மற்றும் பிரியாவின் மனசாட்சியின் மீது விழுந்த அறைதல்கள். இவ்வளவு கூறிவிட்டு அவரும் கிளம்பிச் சென்றார். எனவே நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமலா அவர்கள் எடுத்த முடிவு சரியானதா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எழுதுங்கள். நன்றி.